ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் காட்டுது. ஸோ இதுக்கு காரணம் கண்டிப்பாக இஸ்ரேல் ஈரானுடைய அந்த சீஸ்ஃபயர்னு ட்ரம்ப் அறிவிச்சது தான். ஸோ ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி 200 பாயிண்ட் காட்டுது, ஸோ பட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து சோல்டு மாதிரி இருக்குது, ஸோ ஒரு பேரிஷ் டேட்டா, ஸோ இதனால் இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் வந்து இருக்குமா இல்லை ஓப்பன் ஆகிட்டு இறங்குமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கேட்டிருந்தாரு. நல்ல கொஷின். ஆக்சுவலாக நான் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு 200 பாயிண்ட்டு நியராக ஓப்பன் ஆனாலும் ஸோ இன்றைக்கி நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. லைக் ரெசிஸ்டன்ஸ்னால் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்ன எஃப்ஐ டேட்டாவாக இருக்கட்டும். ஆக்சுவலாக எஃப்ஐ டேட்டா கூட நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொசிஷன் பில்ட் பண்ணது பெருசாலாம் பில்ட் பண்ணல. 140 பாயிண்ட்டுக்கு 1170 கோடின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. பெருசாக எந்த புல்லிஷ் பொசிஷனும் அவங்க இது பண்ணல, பெருசாக பண்ணலை. ஸோ இந்த ஒரு கேப் அப்க்கு பெருசாக வந்து யாரும் தயாரும் ஆகலை. ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட்டு சென்செக்ஸ்க்கு ஒரு 600லேருந்து 800 பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி ஏறலாம். ஸோ அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி கூட ஒரு அரையிலேருந்து ஒரு 3/4% வரையும் ஏறலாம் அப்படின்றது தான் என்னோட கணக்கு. பார்க்கலாங்க. ஸோ எப்படி வந்து மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.